உயிர்னு சொன்னால் உயிர் அங்கிகளை பத்தி சொல்லுது. உயிர் அங்கிகள். சரியா? அப்ப உயிர்கோளம்ன்றது வந்து இந்த புவியையும் உயிரங்கிகளையும், புவி, அந்த புவின்னு சொல்லக்குள்ள நீ புவியில கட்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம் அப்படின்னு நம்பிக்கிறது தானே. புவியில் இருக்கிற நீர், அதாவது திண்மம் திரவம் வாயுன்னு சொல்லுவோமே, புவியில் இருக்கக்கூடிய திண்மம் திரவம் வாயு அல்லது உயிரற்ற கூறுகள் சொல்லுவோமே, அதை நாங்க புவின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த உயிரங்கிகள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாங்க ஒரு பேர்ல சொன்னோம்னு சொன்னா நாங்க உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு தான் இந்த உயிர்கோளம் சொல்லக்கூடியது. இதுல வந்து நாங்க முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு உயிர்கோளத்துல அல்லது ஒரு சூழல்ல வந்து உயிரங்கிகளோட ஒழுங்கமைப்பு மட்டம் அல்லது இந்த நான் சொல்ற வந்து சூழலியல் ஒழுங்கமைப்பு மட்டம் சொல்லுவோம். முதலாவது தலைப்பு அதான். வரணும் தலைப்பு பார்த்துக்கொள்ளும் நாங்க என்ன படிக்க போறோம் என்ன படிக்க போறோம் என்றால் உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள்னு சொல்லி நாங்க படிக்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க அங்கிகளின் சிறப்பியல்பு ஒன்று படிக்கிற நேரம், அங்கிகளின் சிறப்பியல்பு, அங்கிகளின் சிறப்பியல்புன்றது வந்து கிரேட் 10ல வரக்கூடிய ஒரு பாடம். சரி, யூனிட் 6 நினைக்கிறேன். அதுக்கும் நான் ஒரு டியூட் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதுல நாங்க படிச்சிருப்போம் உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்புன்னு சொல்லி. அது நாங்க ஆரம்பிச்சிருப்போம் இப்படி: களம், களங்கள் எல்லாம் சேர்ந்தா இளையம், இளையங்கள் எல்லாம் சேர்ந்தா அங்கம், அங்கம் எல்லாம் சேர்ந்தா அங்க தொகுதி, அங்க தொகுதிகள் பல சேர்ந்து அங்கியொன்று உருவாகிறதா நாங்க சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். நாங்க இது வந்து என்ன சொன்ன பிள்ளைகள் அங்கியலின் சிறப்பியல்புல படிக்கக்கூடிய உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. அப்போ உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு கேட்டு நீங்க இதைத்தான் கொடுக்கணும், மாற்றி கொள்ளப்படாத ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. சரியா? இப்ப இந்த இந்த பாடத்துல, இந்த உயிர்கோளம்னு சொல்லக்கூடிய பாடத்துல இன்னொரு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு படிக்க போறோம். சரி, இன்னொரு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு படிக்க போறோம். இது வந்து உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு அல்லது அங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. களம், இளையம், அங்கம், அங்க தொகுதி, அங்கின்னு சொல்லக்கூடியது. இப்ப நாங்க புதிய ஒரு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு படிக்க போறோம். அதான் என்னென்றால் உயிர் கோளத்தின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. சரியா? உயிர்கோளத்தின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. இப்ப நாங்க கிரேட் 10ல படிச்ச ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு என்னதுக்குள்ளே உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. இது வந்து இப்ப நாங்க படிக்க போறது உயிர்கோளத்தின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு. ஏடா, அது உண்மையில எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன்? இந்த அங்கியிலிருந்து. ஏடா, உயிரங்கிகளின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு ஆரம்பிச்சது களம், அதுக்கப்புறம் இளையம், அங்கம், அங்க தொகுதி, அங்கின்னு வந்ததானே. உயிர்கோளத்தின் ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு அங்கியிலிருந்து ஆரம்பிச்சு போகும். அங்கிக்கு நாங்க இன்னொரு பேர் ஒட்டிக்கிற தனியன், தனியன் சொல்லப்படும். அங்கின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்ற பிள்ளைகள் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி. சரியா? தனியன் சொன்னால் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ளணும். இப்ப வளமே இப்ப நான் டியூப் செஞ்சு பழக்கம் இல்லை தானே நிறைய பிள்ளைகளுக்கு. நான் டியூப் கொடுத்து பழக்கம் இல்லை. நான் பொதுவாக வந்து கையால எழுதுறேன், எழுதி எழுதியா படிக்கிறேன். இந்த இந்த யூனிட்டுக்கு மட்டுமே நாங்க கிரேட் 11ல நான் நினைக்கிறேன் இந்த இந்த யூனிட்டுக்கு மட்டுமே நான் டியூப் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த யூனிட்டுக்கும் நான் டியூப் கொடுக்குறேன், எல்லாமே கையால எழுதி படிச்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி கிரேட் 10ல வந்து நாங்க ஒரு யூனிட்டுக்கோ இல்லாட்டி 2 யூனிட்டுக்கு எப்படி வேணும் சடப்பொருட்கள் நடைபெறும் மாற்றத்துக்கும் அங்கியலின் சிறப்பியல்புக்கும் அதே மாதிரி உயிர் இரசாயனத்துக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? உங்களோட பேச்சுக்கு எப்படியோ தெரியா, ஏதோ 2-3 யூனிட்டுக்கு தான் நாங்க டியூப் கொடுத்து படிச்சேன். வளமே நாங்க டியூப் கொடுத்து படிக்கிறல்ல. அப்ப இது வந்து நான் லாஸ்டான பாடம், பெரிய ஒரு பாடம், நிறைய எழுத வேண்டிய சொல்லி தான் நான் டியூட்டா மாத்திக்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு அவசரமா நிறைய படிச்சு கொடுக்கறதுக்கு விளக்கங்களை நான் கூட்டிக் கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப டியூட்ல தானே நாங்க எழுதுறதுக்கு இருக்குது. டியூட்ல போதிய அளவு நோட்ஸ் இருக்குது. டியூட்ல எல்லா நோட்ஸும் இருக்குது. உங்களோட எக்ஸாமுக்கு தேவையான அவ்வளோ பாயிண்ட்ஸும் இருக்குது. டியூட் ஒரு குறையும் இல்லாம தான் செஞ்சுக்கிறேன் நான். சரியா? ஆனா டியூட்ல உள்ள விஷயத்துக்கு ஒரு விளக்கம் தான் இப்ப நான் உங்களுக்கு போர்ட்ல தந்துருக்கேன். உங்களோட ஸ்கிரீன்ல நான் இப்ப எழுதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு டியூட்ல உள்ள விளக்கம். இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த விளக்கங்களை வந்து உங்களோட இப்ப நீங்க எங்கட வளமே நோட்ஸ் எழுதுற காப்பி இருக்குது, சிஆர் காப்பின்னு வச்சிருப்பீங்களே, அதுல வந்து நான் தர்றது எல்லாம் எழுதணும். இப்ப நான் போர்ட்ல என்னென்ன ஸ்கிரீன்ல இருக்கிறேனோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அதுல உங்களுக்கு தர விளக்கம் ஒண்ணு. அந்த விளக்கம் உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்கிற லேஸ். சரியா? திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் பார்க்க தேவையில்லை. நான் தர்ற விளக்கத்தை நீங்க எழுதி வச்சுக்கொண்டா திரும்ப வந்து அந்த விளக்கத்தை பார்த்தா சரி. அப்ப நான் எப்படி விளங்கப்படுத்தினது எல்லாம் மனசுக்கு வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. எதுக்கு நான் எப்படி சொல்றேன்? அப்படி செய்யற புள்ளை லீக்கிற நான் விளங்கப்படுத்தக்குள்ள நான் விளங்கப்படுத்துறத எழுதி வச்சுக்கொள்றேன். பென்சிலால சரி என்ன சரி ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கொள்றேன்.
புற படிக்கிற நேரம் நான் விளங்கப்படுத்தின ஸ்டைல பாக்குறேன், அதே ஞாபகம் வச்சுக்கொள்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு நாள் மறக்கறல தெரியுமா? அது சரியா விளங்கி எடுத்து படிச்சா மறக்கறல ஒரு நாள். இது சும்மா வரி வரியா பாடமா கூட மறக்கிறேன். விஷயம் விளப்பம் இருந்தா மறந்தாலும் டக்குன்னு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இல்ல மறந்தான்னு சொன்னா திரும்ப ஞாபகப்படுத்துறது சரியான கஷ்டம். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க வேண்டி வர மாதிரி. விளங்கி ஞாபகம் வச்சு கொடுறது மறக்கும் தான். ஆனா மறந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வராது. தெரிஞ்ச விஷயத்த திரும்ப படிக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்காது. அப்ப அதனால நான் தர விளக்கங்களை நீங்க சிஆர் கோப்பியில இருக்கும். வளமே நாங்க தியரி எழுதிட்டு வந்த கோப்பியில எழுது கட்டாயம். சரி வரும் நாங்க பாருங்க. அப்ப அங்கிகளுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்றோம் தனியன், இண்டிவிஜுவல். அதாவது தனியொரு ஆள் அப்படின்னு சொல்ல வர. ரைட்டா? அப்ப ஒரு தனி அங்கி, அதானே அங்கின்றது ஒரு தனி அங்கி தானே, தனியொரு இண்டிவிஜுவல். சரியா? அப்ப ஒரு அங்கி அப்படின்றதுனாங்க ஒரு தனியன் அப்படின்னு சொல்றோம். ஒரு தனியன், ஒரு தனியாள், தனிநபர். சரியா? அப்போ உயிர்கோளத்தில் ஆட்சியர் அமைப்பு ஆரம்பிக்கப்படுறது இந்த தனியன் அல்லது அங்கி என்று சொல்லக்கூடியதுல இருந்தா. சரியா? தனியன்கள் சேர்ந்தா உருவாகிறது என்னென்றால் சொல்லுவோம் நாங்க குடித்தொகை அப்படின்னு சொல்லி. உதாரணமா நான் சொல்றேனே, உதாரணமா நான் சொல்றேன். மாடு, மாடுன்னு சொன்னா அது ஒரு தனியன், ஒரு மாடு, ஒரு தனியன், ஒரு அங்கி. அதே மாதிரி மாடுகள் கூட்டமா இருந்தா அது நான் சொல்ற ஒரு மாட்டு குடித்தொகை அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டா? மாடுகள் நிறைய இருக்கிற நேரம், மாடுகள் தனியன்கள் நிறைய இருக்கிற நேரம், ஒன்றா கூட்டமா இருக்கிற நேரம் அது சொல்லுவோம் மாட்டு குடித்தொகை அப்படின்னு சொல்லி. கோழிகள் இருக்கிற நேரம் கோழி குடித்தொகை, கோழிகள் நிறைய இருந்தாண்டா. நாய்கள் இருந்தா சொன்னா நாய் குடித்தொகை. சரியா? இல்ல தென்னை மரம் இருக்குமே, தென்னை மரம்டா ஒரு தனியன்,